நீ சொல்ற மாதிரி இன்ஜினியர் ஆயிடுறேன், அது உனக்காக எனக்காக நான் வந்து அதை படிக்கட்டுமா என்று கேட்டான் குழந்தை. எந்த ஒரு குழந்தை பேர் ஆர்வத்துடன் இருக்கிறதோ அந்த குழந்தை அந்த துறையில் ஜெயிக்கிறது. அந்த பேரார்வத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை நாம் அந்த குழந்தைகளுக்கு உருவாக்குகிறோமா? அந்த குழந்தைகளிடத்தில் இன்னைக்கு நான் சொல்றேங்க, பெரிய பிழை நாம் செய்வது நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் பேசுவது இல்லை. ஏனென்றால் நாம் பேசுவது அவனுக்கு புரிவதில்லை என்று நாம் முடிவு செய்து விட்ட காரணத்தினால் நாம் அவர்களிடத்தில் பேசுவதில்லை. பெற்றோர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் ஆளுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக வளரும் என்பதிலே நீங்கள் முழுமையுடன் இருங்கள். எங்க அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு கம்பராமாயணத்துல மட்டும் ஒரு 600-700 பாட்டு மனப்பாடங்க. பாரதியார்ல நீங்க எந்த விஷயத்தை தொட்டாலும் நான் சொல்லுவேன், ஓரளவு தெளிவா சொல்லுவேன். பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், நீங்க யாரை சொன்னாலும் அப்படியே சொல்லிடுவேன். தேவார திருவாசகங்கள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், எங்க தொட்டாலும் அந்த பாடல்கள் எனக்கு போட்டோகிராபிக்கல் மெமரி. எனக்கு பார்த்த உடனே இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு தெரியுமா? ரொம்ப பெரிய ஒரு ரகசியம் இது. இந்த பழக்கம் எனக்கு வந்தது 12 வயசு. எனக்கு 12 வயசுல ஸ்கூல்ல இருந்து, பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வருவேன். எங்க அம்மா நல்லா இந்த விஷ்ணு படுத்துட்டு இருப்பாரு தெரியுமா, திருப்பள்ளி இந்த பாம்பு படுக்கையில் அதே மாதிரி படுத்துட்டு இருக்கோம் பெட்ல. சாயந்தரம் 4 மணிக்கு போவேன். சுல்தானா இங்க வா, பேக் வச்சுட்டு வருவேன். மீ போய் அந்த பால்கனியில் வந்து துணி காய போட்டிருக்கேன், அது எடுத்து மடித்து வச்சுட்டு அப்படியே சமையலறைக்கு போ, அங்கே வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு, உப்பு போட்டிருக்கேனான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு நேராக கீழே போ. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த வாடகை ஒன்று கொடுக்கணும், அவங்க கூடவே ஒரு சின்ன ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் வந்து 631 ரூபான்னு சொல்லிட்டு கணக்கு எழுதியிருக்கோம், அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே போ. அதுக்கு கீழே போனேன்னா தண்ணி அடித்து வச்சுருப்பேன். அந்த குடத்தை தூக்கிட்டு ஞாபகமாக அந்த முன் வீட்டில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வா, அவங்க குழந்தைக்கு ஜுரம், அந்த ஜுரத்துக்கு இதான் மருந்து, அந்த மருந்தை வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டு வா. சொல்லிட்டு போகும்போது ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு போகும்பாங்க. இது எல்லாம் செய்யணும். நான் நடுவில் ஏதாவது விட்டேன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா கொலை கேஸில் உள்ள போயிடுவாங்க. இந்த பயிற்சி குழந்தைகளுக்கு ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய அந்த பயிற்சி எனக்கு தன் வகையில் என் தாய் கொடுத்தாள். இன்றைக்கு நாம் குழந்தைகளுக்கு என்ன பயிற்சி கொடுக்கிறோம்? மீ மா மா என்னடா மாமா இது இரு 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 வர. அப்போ அந்த குழந்தை எடுத்து போனை நோண்டுது. நிம்மதியா இருக்கப்பா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, என்ன வேணாலும் பண்ணு. முக்கியமா நம்ம குழந்தை எப்ப தெரியுமா நம்மகிட்ட பேசும்? முக்கியமான அடாவடித்தனங்களுக்கான அந்த சாங்ஷன் ஆர்டர் இருக்குல்ல, நம்ம கிட்ட எப்போ தெரியுமா கிடைக்கும்? அதுகளுக்கு நாம போன்ல இருக்கும்போது, நாம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது. நான் போவான்னு கேட்குறான், நாம போன்ல அவன் போயிடுறான். காலேஜுக்குங்க, நான் காலையில் 7:30 மணிக்கு காலேஜுக்கு போனோம். காலேஜுக்கு உள்ள நுழையிறேன். என் காலேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல ஒரு குழந்தைய விடுறதுக்காக ஒரு அம்மா தர இழுத்துட்டு போகுது. அந்த குழந்தைய போய்கிட்டே இருக்கும்போது அது போன்ல பேசுது. போன்ல பேசிக்கிட்டே குழந்தை இழுத்துட்டு போகுது. அந்த குழந்தை ஒரு கையை கொடுத்துட்டு இப்படியே வந்துட்டு அவங்க அம்மாவையே பார்த்துட்டு வருதுங்க. அது பாதெல்லாம் பார்க்கல, அம்மாவையே பார்த்துட்டு என்ன பச்சு, அந்த ஐடி கார்டு இருக்குல்ல அதை எடுத்து போனா வச்சுக்கிச்சு. இது இப்படியே போகுது. காட்சியை நான் பார்க்கிறேன். குழந்தைகள் நம்முடைய நடவடிக்கைகளை, நம்முடைய சொற்களை கேட்கிறார்கள். நாம எந்த அளவுக்கு அலர்ட்டா இருக்கிறோமோ, ஒன்னும் இல்லை. இந்த 2 குழந்தைகள் வந்து இந்த கராத்தே பண்ணுச்சுல்ல, அது வேற எதுவும் இல்லைங்க, அவன் தகப்பனின் தவம். அந்த தகப்பன் தவம் செய்தான். இதோ இந்த குழந்தைகள் வரமாக வந்து அதை நிகழ்த்தி காட்டினார்கள். நாம் நம் குழந்தைகளுக்காக தவம் செய்ய வேண்டும். நாம் அதை சொல்கிறோமா? நம்முடைய கனவுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ருசி எப்படி இருக்கிறது? யாரோ ஒரு பத்திரிகையில் எழுதினார்கள், நான் ஆச்சரியப்பட்டேன் அதை படிச்சு. ஒற்றை சொல் தான், சொல் நம்மை மாற்றுகிறது. அதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று எனக்கு தெரியாது. நாம் பேசுகின்ற சொல் நம்மை, நம் குழந்தைகளை மாற்றுகிறது. அவன் எழுதியிருந்தான், உன் நாக்கில் நீ உணரும் ருசி. நான் மறுபடியும் சொல்றேங்க, நம் நாக்கில் நாம் உணரும் ருசி நம்மை யார் ஆட்சி செய்வது என்பதனை தீர்மானிக்கிறது. நம்முடைய உணவு பழக்கம் எப்பொழுது மாறி போனதோ நம் ஆட்சியாளர்களினுடைய தன்மையும் மாறி போனது என்று அந்த உளவியல் நிபுணன் சொல்லி இருக்கிறான். இதுதான் உளவியல்.
நம்முடைய ருசியை, நம்முடைய குழந்தைகளினுடைய ருசியை நாம் சரியாக மாற்றி இருக்கிறோமா? நாம் அந்த குழந்தைகளுக்கு சில விஷயங்களை அறிமுகம் செய்திருக்கிறோமா? நல்ல பாடல்களை அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லி இருக்கிறோமா? சொல்லாத காரணத்தினால் அந்த குழந்தைகள் தவறிழைக்கிறார்கள். நான் சொல்றேங்க, எனக்கு மொத்தம் 5 மொழி தெரியும், 5 மொழிகள் தெரியும். எனக்கு 5 மொழிகளும் சரளமாக தெரியும். இந்த 5 மொழிகளை தெரிந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், தமிழ் அற்புதமான மொழிங்க. மற்ற 4 மொழியும் அடிபட்டு போகுதுங்க. தமிழ் அற்புதமான மொழி. அந்த அற்புதமான மொழியை அந்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு தருவதிலே நாம் பின்னோக்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் தமிழகத்தில் இருந்து இல்லாமல் ஈழத்தில் இருந்து வந்தவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் உங்கள் தலைமுறையிடம் இன்னும் தமிழ் மிச்சம் இருக்கிறது. தாய் தமிழகத்தில் இருந்து வெளிநாடுகளில் செல்லக்கூடிய பெற்றோர்களுக்கான இன்றைய அச்சம் என்ன தெரியுமா? தன் குழந்தைகளுக்கு தமிழ் மொழி புரியவில்லை என்பதுதான். தாத்தா, என்னுடைய அப்பா காலத்துல, இந்த குழந்தையினுடைய தாத்தா காலத்துல அவர் தமிழ்ல பேசினார், குழந்தை தமிழ்ல பேசுச்சு. என் காலத்தில் என்ன நடந்தது? நான் தமிழில் பேசினேன், என் குழந்தை ஆங்கிலத்தில் பதில் சொல்கிறது. இப்பொழுது குழந்தைகள் என்ன தெரியுமா? நீங்கள் தமிழில் பேசினால் அது புரிந்து கொண்டு ஆங்கிலத்தில் பதில் சொல்லுவதற்கு அதற்கு சிரமமாக இருக்கிறது. நாம் பேசக்கூடிய மொழி தமிழ், அதற்கு புரியாமல் இருக்கிறது. இந்த தலைமுறை இந்த அச்சத்தோடு தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன்.